கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய விடுதலைக்காக எப்பேற்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்தார், அவருடைய அந்த மரணம் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு மகிமையான ஸ்தானத்தை அடைய உதவி செய்தது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 4வது வசனம், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அதாவது இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராமா. இந்த மரணங்கிறது இயேசு ஏதோ அசந்த நேரம் பார்த்து யூதர்கள் தூக்கி கொண்டு போய் அவர் மரண தண்டனைக்குள்ள கொண்டு போய் செலுத்தல, அல்லது அவர்கள் அறியாமையிலையும் இயேசுவை மரண தண்டனைக்குள்ளேயும் ஒப்பு கொடுக்கல. இவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்துத்தான் இந்த மரணத்தின் பாதையிலேயே பயணித்தார் என்று அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பே அநேக இடங்களில சொல்லுகிறார். மனுஷகுமாரனை பாவிகள் கையில ஒப்பு கொடுப்பாங்க, அவரை சிலுவையில் அறைவாங்க, 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிப்பார் என்று அவருக்கு நடக்க போகிற காரியத்தை முன்னமே அவர் அறிவித்து கொண்டுதான் வந்தார். ஆனா எதற்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா, இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மளை விடுதலை ஆக்கணும். இன்றைக்கு அநேகர் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க, இன்னும் சிற்றின்பத்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க, இன்னும் மதத்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க, ஜாதியிலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க. அந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆகல பாருங்க. இந்த பொல்லாத பிரபஞ்சம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த இடத்துக்கு போயிரும் அப்படிங்கிறத இயேசு இந்த பொல்லாத பிரபஞ்சத்தை குறித்து விதைக்கிறவனுடைய ஒரு உவமையில சொல்லுகிறார். அந்த விதைக்கிற உவமையை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலையும், லூக்கா 8வது அதிகாரம் 14வது வசனத்திலையும், மார்க் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலையும் சொல்லப்பட்டு இருக்கிறது. மார்க்ல இருந்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு இந்த மத்தேயுனுடைய காரியத்துக்குள்ள போலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் கொடுத்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான். அதாவது இந்த ஊமையினுடைய அர்த்தம் என்ன என்று சீசர்கள் கூட இயேசுவின் இடத்துல போய் தனியா கேட்கிறாங்க. அப்பொழுது இயேசு சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்து அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கோ கண்டும் காணாததாயும் கேட்டும் உணராததுமாய் இருக்கத்தக்கதாக அவர்கள் இருதயம் இருளாயிருக்கிறது அப்படிங்கிறார். அப்ப விதைக்கிறவனுடைய விதை என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு 4 நிலங்களை குறித்து இயேசு போதிக்கிறார். முதலாவது ஒரு நிலம் வழியோரங்களில் விதைக்கப்பட்ட விதையானது அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில எத்தனையோ பேர் போவாங்க. இன்றைக்கு காலையில இருந்து ஒரு ஜிடி ரோட்ல போய் நீங்க நின்னீங்க அப்படின்னா எத்தனை வாகனம் போச்சு, எத்தனை கார் போச்சு, எத்தனை லாரி போச்சுன்னு சொல்லவே முடியாது. அதுபோல அங்க ஒரு சிசிடிவி கேமரா மாட்டி இருந்துச்சுன்னா கூட நம்ம கவுண்ட் பண்ணலாம் இத்தனை போயிருக்குதுன்னு சொல்லி. அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் போயிருவாங்க பாருங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இருதயமே இருக்காது. அவங்க அப்படி சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி பயணிக்கிறது, இவங்க இப்படி சொன்னாங்கன்னா இவங்க ஏற்றுக்கொண்டதெல்லாம் பயணிக்கிறது. இதுதான் வழிபோக்கர்களுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறவங்க. இந்த வழியோரத்தில் விழுந்த விதை எத்தனையோ பேர் பயணிக்கிற இடத்துல இருக்கு, அதனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. அது என்னவாயிரும்,
வழியோரத்துல இருக்கிறவங்க மிதி உண்டே ஒன்றுமில்லாமல் போயிருங்க போல. இன்றைக்கு எத்தனையோ பேர் திருச்சபைக்கு போயும் வேத வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கை கட்டமைக்கப்படல. விதைதான், ஆனா வழியோரத்துல இருக்குது. இரண்டாவது விதை கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதை அப்படிங்கிறார். இந்த கற்பாறையின் மேல விதைச்சது, நீ விதைக்கிறீங்களா, விதைச்சிட்டு போங்க பிரதர், பாவம் நீங்க எங்கேயோ விதைய வைக்க முடியல, அதனால இங்க வைக்கிறீங்க, வச்சுட்டு போங்க அப்படிம்பாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, வாங்கி வச்சுக்குவாங்க. யாராவது தேவைப்படுனா அவங்களுக்கு தூக்கி கொடுத்துருவாங்க. ஒரு நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு கிறிஸ்தவ புஸ்தகமே கர்த்தரை அறியாத ஒரு மனுஷனுக்கோ ஒரு மனுஷிக்கோ கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க வேண்டான்னு சொன்னா இவங்க மனம் கோன்றுமா என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த புஸ்தகத்தை வாங்கிக்குவாங்க. பைபிளவே வாங்கிக்குவாங்க பாருங்க. வாங்கி அவங்க வீட்டுல வச்சிருப்பாங்க. அவங்க மனசுல அவங்க கற்பனையில என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இது கிறிஸ்தவர்கள் புஸ்தகம், இந்த புஸ்தகத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை, யாராவது வருவாங்க கிறிஸ்தவங்க, அவங்க கையில உடை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இருதயம் இருக்கிற மக்கள். இது தேவனை அறியணும். அதுவே அந்த மக்களுக்கு பாருங்க, நல்ல ஒரு கடையில போய் விலை உயர்ந்த ஒரு பிரியாணி பாக்கெட்டை வாங்கிட்டு கொடுத்து வைங்க. கிறிஸ்தவங்க தான் பிரியாணி சாப்பிடுவாங்க, அதனால அந்த பிரியாணி அப்படியே வச்சு கிறிஸ்தவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்ப என்னன்னா, இந்த கற்பாறை எனப்பட்டது இந்த விதையினுடைய வேல்யூ என்னன்னே தெரியாமலே வளர்ந்துருச்சு. நீ சொல்ல போனா அது விதையே இல்லை, நமக்கு தேவையே இல்லை என்று எத்தனையோ பேர் சொல்லி சொல்லி வளர்த்தினதுனால அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியாம போயிடுச்சு. ஆனா முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்பாங்களாமா. வசனத்தை கேட்டு இதை மத்தேயு எழுதும்போது எழுதுறாரு, அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் மத்தேயு 13வது அதிகாரத்தினுடைய 22வது வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து உலக கவலையிலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலன் நற்று போகிறான். இத ரெண்டு காரியத்தை சொல்றார். ஒன்று உலக கவலை அப்படிங்கிறார், ரெண்டாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கிறார். ஆனா அத லூக்கா 8 எழுதும்போது எழுதுறாரு, சிற்றின்பத்தினாலும் இல்லது உலக இச்சையினாலும் அவங்கள் நெருக்கப்பட்டு பலங்கொடாமல் போய்விடுகிறாங்க அப்படிங்கிறார். இயேசு இங்க போதிக்கிற போது இந்த நிலத்திற்கு முள்ளுள்ள இடம் அப்படிங்கிறார். இப்போ முள் எனப்பட்டது தேவன் படைப்புல இல்ல பாருங்க. ஆதியாகமம் முதல் 2 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவைகளை குறித்து தெளிவா எழுது. நம்ம வேதத்தை நன்கு அறியணுமா இருந்தா ஆதியாகமம் 1 - 4 வரைக்கும் திரும்ப திரும்ப படிச்சாலே போதுங்க. தேவன் எப்படி படைச்சாரு, தேவன் மனிதன் மேல எப்பேற்பட்ட ஒரு விலை உயர்ந்த மதிப்பு வைத்திருந்தாரு, அந்த மதிப்பை கெடுப்பதற்கு இந்த உலகம் என்னென்னமெல்லாம் செய்து கொண்டிருக்குது, அப்படி இருந்தும் தேவன் மனிதன் மேல எப்பேற்பட்ட ஒரு அன்பு வைத்தார் என்பதை குறித்து இந்த 4 அதிகாரமும் விளக்குது. அதுல முதல் 2 அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, முள் எனப்பட்டதற்கு இடமே கிடையாது. எத்தனையோ கனிவிருச்சங்கள் விளைஞ்சது, ஆனா முள் எனப்பட்டது இல்லை. அப்போ முள் எனப்பட்டது எப்படி வருது அப்படின்னா, எப்ப தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக ஒரு காரியம் நடக்குதோ அப்ப அவர்கள் செய்த காரியமே அவர்களுக்கு முள்ளை விலக்கி வைக்கக்கூடியதா மாறிடுது. இப்ப ஆதாமுக்கு கர்த்தர் சொல்றாரு, பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் அப்படிங்கிறார். அது ஒரு சாபத்தின் அடையாளம் பாருங்க. இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஆதாமை போல ஏதேன் தோட்டத்தில் இல்லாமல் இருந்தா கூட ஒரு ஆசீர்வாதமான சபையில இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தில் இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதமான சரீர சுகத்தோடு கூட இருக்கலாம். ஆனா இதற்கு எதிராக நாம செயல்படுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம்னா கட்டாயம் நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. அன்றைக்கு நோவாவின் மூலமா நோவாவின் குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டார். ரட்சிப்பை கட்டளையிட்டதற்கு பின்பு
நோவா திராட்சை பயிரிடுகிறவனாகி அவன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி இருக்கிறான். திராட்சை ரசத்தை குடித்து வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறான். அப்படி அதாவது நோவா திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு ஊரெல்லாம் போய் பிரச்சனையை பண்ணிட்டு வரணும்ல, ஏதோ ஜஸ்ட் வஸ்திரம் விலகி இருக்குது. அத முதல்ல காம் பாக்குறார். பார்த்த உடனேயே இந்த வஸ்திரத்தை லேசானதுன்னு மூடிட்டு போயிருக்கலாம். இல்லையா, நோவாவினுடைய மனைவி இருக்கிறாங்க, அவங்க மனைவியின் இடத்துல போய் கூட சொல்லி இருக்கலாம். அப்படி இல்லாட்டியும் கூட நோவாவுக்கு இந்த வெறி தெளிந்ததுக்கு அப்புறம் அவரே அதை சரி பண்ண போறாரு. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு உலகமே அழிவை சந்திக்க போறது கிடையாது, மிகப்பெரிய ஜலப்பிரவாகம் வரப்போறது கிடையாது, இதனால ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது பாருங்க. ஆனா இந்த காம் இதை விடல, நேர போய் தன்னுடைய இருந்த 2 சகோதரர்களிடத்திலும் போய் சொல்றார். இந்த சகோதரர்கள் பாருங்க, நல்லது கெட்டது எதுன்னு விசாரிக்கல, இவர்கள் பின்புறமாய் வஸ்திரத்தை எடுத்து கொண்டு நோவாவின் மேல போட்டுட்டாங்க. நோவா திராட்சரசம் குடிக்கும் போது ஒரு வஸ்திரத்தோட இருந்தவர் இன்னைக்கு தெளிவடைந்ததுக்கு அப்புறம் 2 வஸ்திரத்தோட இருக்கிறார். விசாரித்த போது நீர் நிர்வாணியா இருந்தீர் என்று சொல்லி காம் சொன்னா, அதனாலதான் நான் இதை உடுத்தணும் அப்படிங்கிறாங்க. உடனே நோவா காமின் குமாரனாகிய கானான் சபிக்கப்பட்டவன் என்று இந்த ஒரு முள்ள என்ன பண்றாருன்னா சந்ததிக்கு பரப்புறாருங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன பாருங்களேன், அந்த கானானியரே சபிக்கப்பட்டவங்களா போயிட்டாங்க. அந்த கானான் தேசத்தையே அவர்களுடைய சந்ததி வாழ முடியாம போயிடுச்சு. அதாவது காம் பண்ணின ஒரு தப்பு காமோட முடியாம காமினுடைய பிள்ளையாகிய கானானுக்கு கானானுடைய சந்ததிக்கு இந்த இஸ்ரவேலர் கானான் தேசத்தை சுதந்திரிக்கிற போதுங்க, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசமா மாத்தினது யாருன்னா இந்த கானானியர் தான். ஆனா அவங்க கட்டின வீட்டுல குடியிருக்க முடியல, அவங்க வெட்டின கிணத்து தண்ணியை குடிக்க முடியல, அவங்களுடைய நட்ட நிலங்களை அவர்களால அனுபவிக்க முடியல. இதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? முள்ளாகிய சாபம்தான். ஒருவேளை ஒரு மனிதனுடைய தவறுதல் நமக்கு தெரியலாம், அல்லது ஒரு சபையினுடைய தவறுதல் நமக்கு தெரியலாம். இப்படி ஒருவேளை அநியாயம் நடக்குமானா வேதம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுங்களா? 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தினுடைய 6வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர்ல பவுல் எழுதுறார், தான் ஏற்படுத்தி வைத்த சபைக்கு ஒரு கடிதம் எழுதும்போது எழுதுறாரு, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? ஒருவரோடு ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஆலயத்துக்கு போகிற தேவனுடைய பிள்ளை, அநியாயம் நடக்குதா சகித்துக் கொள்ளலாம். இது இன்றைக்கு நடக்கலைங்க, இதற்கு முன்னாடி பலதரப்பட்ட அநியாயங்கள் நடந்தது. அந்த அநியாயங்களை இதே கொரிந்திய சபை சகிச்சிருக்கிறாங்க. இதே பவுல் எழுதும் போது எழுதுறாரு, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தினுடைய 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 20வது வசனத்துல எழுதுறாரு, ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் உன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உன்னை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. அப்ப இந்த சபை எதை கற்றி இருந்து இன்னைக்கு எதை விட்டுருச்சுன்னா சகிப்புத்தன்மை இல்லை. அப்ப அந்த சபையில இன்னைக்கு யாரையோ மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா முன்னமே எது மாதிரியா இருந்ததுன்னா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தினுடைய 3வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவுக்கு நடந்தது எதுவுமே நீதியின்படி நடக்கலைங்க. அதாவது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கிழித்தது நியாயப்பிரமாணத்தினுடைய மீறுதல் தான். அதோடு கூட இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஆசாரியர்களே, நாங்கள் நித்திரையாய் இருந்த போது
இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்கன்னு பொய் சாட்சியை ஏற்படுத்தது நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானதுதான். இயேசுவுக்கு கொடுத்த எல்லா தண்டனையுமே நியாய விசாரிக்கிறதற்கு முன்னமே அவரை அடித்து அலக்களித்தது எல்லாமே நியாயப்பிரமாணத்திற்கு எதிரான செயல்தான். ஆனா இயேசு நினைத்திருந்தால் என்றால், பேதுருவே ஒரு சேவகனுடைய காதை வெற்றார். ஒரு ஆசாரியனுடைய துணையா இருக்கிறவனுடைய காதை வெட்டும் போது இயேசு சொல்றாங்க, நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டா கூட 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை என் பிதா அனுப்புவார், உன் பட்டயத்தை உரையில் வை அப்படின்னார். அவர் அநேக அநியாயங்களை சகித்ததுனாலதாங்க இன்றைக்கு உங்களையும் என்னையும் கொள்ளை பொருளாய் சம்பாதித்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ திருச்சபையில வேதமே என்னன்னே தெரியாது பாருங்க. உடனே நான் கோர்ட்டுக்கு போறேன், உடனே பிரஸ் மீட்டிங் போறேன், உடனே நான் அவர் மேல வழக்கு போட போறேன், உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறேன். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளியில போய் சொன்னதுனால காமு தப்பிச்சிட்டாரு. ஆனா காமினுடைய பிள்ளைகள் சந்ததியே பாருங்க சாபத்தின் சின்னமா மாறிட்டாங்க. இப்ப நம்மளுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து கொடுக்கிறதோ அல்லது முட்களை சம்பாதித்து கொடுக்கிறதோ நம்மளுடைய கருத்துலதான் இருக்குது. அதனாலதான் இயேசு இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மளை விடுதலையாக்க தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் எங்கேயுமே போய் தன்னுடைய நீதிக்காக போராடல, அவருடைய நீதியே அவருக்காக போராடியது. ஆனா இந்த ஒரு குறை ஒரு இடத்துல தெரியுதுன்னு வைங்களேன். ஒரு மனிதன் மேல அன்பு வைத்திருந்தோம்னா, ஒரு சபையின் மேல அன்பு வைத்திருந்தோம்னா, தான் பிள்ளைய போல மத்தவங்களை நினைச்சோம்னா, தான் தகப்பனை போல மத்தவங்க நினைச்சோம்னா, ஒருவேளை மத்தவங்க அப்படி நினைக்காமல் இருந்தா அது நம்மளுடைய பிரச்சனை இல்லை. நாம சாப்பிடுறது நம்ம வயிற்றுக்குள்ள போகுது, நம்ம கேட்கறது தான் நமக்கு பதில் சொல்ல போகுது. அப்ப நம்ம அப்படி நினைக்கிற போது நம்ம செய்கிற நற்கிரிகள் நம்மளோட கூட வருங்க. யாத்ராம புஸ்தகத்தினுடைய 17வது அதிகாரம் 8-16 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ரெகிதீமுல அமலேக்கியர் யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. எதிர்பாராத விதமான இப்பேற்பட்ட ஒரு யுத்தம். கர்த்தருடைய சபையை நடத்தி கொண்டிருந்த மோசேயினுடைய கை தளர்ந்து போயிற்று. உடனே மோசேயினுடைய கை தளர்ந்த உடனேயே அமலேக்கியர் மேற்கொள்றாங்க. இதை பார்த்து ஆரோனும் ஒரு வாலண்டியரா மோசேயினுடைய கையை தாங்கி பிடிக்கிறாங்க. ரிசல்ட் என்ன? ரெகிதீம்ல யோசுவாவினுடைய டீமும் வெற்றி பெற்றுட்டாங்க. இதை நினைவு கூறும்படி கர்த்தர் ஒரு புஸ்தக சுருளை எழுதி வை அப்படிங்கிறார். எழுதி வைன்னு சொன்னது மாத்திரமல்ல, அவரும் அவருடைய ஜீவோல எழுதி ஆசாரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு இந்த ஊரின் குமாரனாகிய பெசலேலை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றார். ஆசாரிய ஊழிய செய்வதற்கு ஆரோனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எழுதி கொடுக்கிறார். அப்ப நன்மை செய்தோம்னா கட்டாய மேன்மை உண்டு. தேவனால நமக்கு நீதி கிடைக்கலன்னா வேற எங்கிருந்தாவது ஒரு நீதி கிடைச்சிருமா? அப்ப இது என்னவா முடிஞ்சிரும்னா சந்ததிக்கே பாருங்க ஒரு மிகப்பெரிய முல்லை சம்பாதித்து வைத்துட்டு போயிருவாங்க. இன்னைக்கு உலகம் எதுல எல்லாம் கவலைப்படுகிறது அல்லது தேவனுடைய பிள்ளைகள் எதுல எல்லாம் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறாருன்னா பவுல் எழுதுறாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தினுடைய 20வது அதிகாரத்துல 20வது அதிகாரம் 22 24 வரைக்கும், இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கு எனக்கு நேரிடுகிற காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர்கள் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஒரு ஊழியக்காரனுடைய ஆசையை பாருங்க. பட்டணங்கள் தோறும் எனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் மாத்திரம் இருக்குதுன்னு தெரியுது, ஆனா இதெல்லாம் எனக்கு பெருசே கிடையாது. நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றே விரும்புகிறேன்.
அப்ப அது அவர் ஏற்படுத்தி வைத்த சபைகளுக்கு தாங்க அவர் எழுதின நிருபங்கள் இன்றைக்கு நமக்கு புஸ்தகமா கையில வந்திருக்கு. அப்ப நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம பைபிள் சொல்லுது. ஆனா நம்மளால கவலைப்படாம இருக்க முடியறது இல்லை இல்லையா? இந்த உலகத்தான் பாருங்க, போதையில இருக்கிறவனுக்கு ஒரு கவலையுமே இருக்காது. ஒரு இடத்துல ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதனை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. ஆனா அந்த நாட்கள்ல அந்த மனிதனை காப்பாத்துறதுக்கு அல்ல அந்த மனிதனுக்காக பேசப்படும்படியாய் ஒரு அதிபதி இருக்கிறாரு. அந்த அதிபதி கண்டுக்கவே இல்லை, கவலைப்படவே இல்லை. இதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. பவுல் பேசுவதற்கு எத்தனப்படுகையில் கலிலேயன் யூதரை நோக்கி, யூதர்களே, இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாய் இருக்குமோயானால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாய் இருக்கும். இது சொற்களும் நாமங்களும் உங்கள் வேதத்துக்கு அடுத்த தர்க்கமானபடியினால் இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை நியாயாசனத்திலிருந்து துரத்தி விட்டான். அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெபாலய தலைவனாகிய சொஸ்தேனையை பிடித்து நியாய சங்கத்துக்கு முன்பாக அடித்தார்கள். இவைகளில் ஒன்றை குறித்தும் கலிலேயன் கவலைப்படவில்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு ஜெபாலய தலைவனை ஒரு நியாயப்பிரமாணமே இல்லாத, விருத்த சேதனமே இல்லாத கிரேக்கர்கள் போட்டு அடிக்கிறாங்க. இந்த காரணம் என்னன்னா, இந்த வேத ஜெபாலய தலைவர் பவுலுக்கு உதவி செய்தாருங்கிறதா குற்றம். அப்போ ஒரு யூதன் கூட, ஒரு புறஜாதியனா இருக்கிறவன் எப்படி சார் ஒரு யூத ஜெபாலய தலைவனை அடிக்கிறானே, எப்படி நீ அடிக்கலாம் என்று ஒருத்தருமே கேட்கல. அந்த நாட்கள்ல யூதருக்கு அதிபதியாய் இருந்த கலிலேயன் கூட பாருங்களேன், கவலையே படலைங்க. அதே மாதிரிதான் இந்த நாட்களிலேயும் ஒரு ஊழியக்காரருக்கு வர்ற பிரச்சனைய புறஜாதியர்கள் காரி துப்பலாம், புறஜாதியர்கள் என்ன வேணாலும் கவுண்டர் போடலாம், எந்த டிவி சேனல்ல வேணாலும் வரலாம், ஒருத்தருக்கு கூட ஒரு கவலையுமே இல்லை பாருங்க. இப்ப வேதம் சொல்லுது, ஒரு அவையும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இன்னொரு அவையமும் சேர்ந்தே வேதனைப்படும் இல்லையா? உதாரணத்துக்கு கை சுண்டு விரல் எலும்பு உடைஞ்சு போயிருச்சு. உடனே இந்த சுண்டு விரல் எலும்புதான் உடைஞ்சதுனால இது சுண்டு விரலே பார்த்துக்கிட்டுன்னு இல்லாதபடி கால் டாக்டர்கிட்ட போகுதுங்க, வாய் டாக்டர்கிட்ட பேசுது, இப்படி கை எலும்பு உடைஞ்சு போயிருச்சுங்குது. அடுத்த கை இதுக்கு உதவி செய்யுது. அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஒரே சரீரமா இணைக்கப்பட்டிருப்போம்னா, ஒரு அவயம் பாதிக்கப்படும் போது இன்னொரு அவயமும் சேர்ந்தே வேதனைப்படணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் சபைக்கு எலும்புக்கூடுகளாய் எல்லாமே இருக்கிறாங்க பாருங்க, ஒருத்தருமே கவலைப்படுறது இல்லை. அவனுக்கு அவன் பிரச்சனை சார். அப்ப இந்த ஜெபாலய தலைவன் நம்ம பாஸ்டர் சார், நம்ம பாஸ்டர் அடிக்கிறான் சார், ஏன் அடிக்கிறேன்னு ஒருத்தனும் கேட்கல. அன்னைக்கு இருந்த அதிபதி யாருமே கேட்கல. இதுதாங்க உலகம், இதுதான் பொல்லாத பிரபஞ்சத்துல இருக்கிற மாமா. ஆனா ஏசு அப்படி கிடையாது. தன்னாலே அனுப்பப்பட்ட தன்னுடைய சீசர்கள் ஒரு சுழல் காட்டுல போய் சிக்கிக்கிட்டாங்கன்னா, அது ஒரு நடுஇரவா இருக்கலாம், வருவதற்கு வாகனமே இல்லாமல் இருக்கலாம், அது தன்னுடைய சரீரம் என்று நினைத்து கடலையே படகாக நடந்து காப்பாற்றினர். இதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் அப்படிங்கிறார். இப்ப இந்த பொல்லாத உலகத்தின் கவலைகளிலிருந்து நம்ம விடுதலை ஆவதற்கு இயேசு நம்ம கவலை எப்படி வருது, அந்த கவலையிலிருந்து எப்படி விடுதலை ஆகணும்னு 3 முக்கியமான காரியம் சொல்றார். இதே மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ல இருந்து 28 வரைக்கும் ஒரு கவலையில ஒன்றை கவனியுங்கள் அப்படிங்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ல இருந்து 28 வரைக்கும், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும்
உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். இவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாயிலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான கவலைய ஒரே சம்பவத்துல சொல்றார். ஒன்று என்னன்னா உடைக்கான கவலை. நம்மளுடைய வஸ்திரம், நல்ல வஸ்திரத்தை உடுத்தணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம். அதுக்கு விலை உயர்ந்த வஸ்திரங்களை போய் வாங்குறோம், என்னென்னமோ பண்றோம் பாருங்க. ஆனா வஸ்திரம் நல்லா உடுத்துறமோ உடுத்திலையோங்க சரீரத்தை ரொம்ப பாதுகாக்கணும் பாருங்க. அதான் சொல்ல, உடையை பார்க்கலாம் சரீரமும் ஆகாரத்தை பார்க்கலாம் ஜீவனும் ரொம்ப முக்கியங்கிறார். இப்ப பரிசுத்த ஆவி இல்லாத எந்த சரீரத்துல எவ்வளவு விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தினாலுமே அந்த வஸ்திரத்துக்கு மதிப்பு இருக்குதுங்கிறத காட்டிலும் அப்போதைக்கு வேணா ஒருவேளை விலை மதிப்புள்ளதான் போட்டிருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற பவுலினுடைய கச்சைகள்ல பாருங்க, இயேசுவினுடைய வஸ்திரத்துல பாருங்க, ஒரு வல்லமை புறப்பட்டு வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கியதாமா. இப்ப இயேசு நீ பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய ஆலயமாய் நடக்கிற போது நீ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு காட்டன் சட்டை வாங்கி போட்டு ஒரு 100 ரூபாய்க்கு வேஷ்டி கட்டி இருந்தா கூட இந்த வேஷ்டியும் இந்த காட்டன் சட்டையும் மற்றவங்களுக்கு இது மாதிரி வஸ்திரத்தை உடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்குமாமா. எத்தனையோ பேரு வஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தமே தவிர இந்த வஸ்திரம் மூடி இருக்கிற சரீரத்துக்கு மகிமை தேவையா இருக்குதுங்கிறத கவனிக்க விட்டுட்டோம். அதனாலதான் இங்க என்ன சொல்றாருன்னா, காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க, சாலமோன் முதற்கொண்டு சர்வ மகிமையில் அவைகளில் ஒன்றை போல ஆகிலும் யாருமே வஸ்திரம் உடுத்தலைங்கிறார். ஒரு மரத்தினுடைய அந்த தோலை உரிச்சு பாருங்க, எத்தனையோ வஸ்திரம் மரம் உடுத்தி இருக்குதாமா. இப்ப இந்த மரத்துக்கு இருக்கிற இந்த மகிமை மனிதனிடத்துல இல்லாம போயிடுச்சு. அந்த மனிதனிடத்துல இருக்கக்கூடிய மகிமை விலகின போது இந்த மரத்தின் இலையை எடுத்துத்தான் தனக்கு மகிமையான வஸ்திரத்தை மனிதனை உடுத்தினான். ஏதேன் தோட்டத்துல ஆதாம் உடுத்தி இருந்த வஸ்திரத்துக்கு நிகரா இந்த மரமல வஸ்திரம் உடுத்தலைங்க. மகிமையின் வஸ்திரம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தேவ சாயலாய் பூமியில வாழ்ந்து இந்த பூமியில ஒரு எல்லாவற்றையும் தேவன் எப்படி ஆளுவாரோ அப்படி ஆளக்கூடிய ஒரு மகிமையில தன்னுடைய வஸ்திரமே இல்லாம மகிமையவே வஸ்திரமா உடுத்தி இருந்த அந்த ஆதாம் அந்த மகிமையை இழந்ததுக்கு அப்புறம் எங்க இருந்து வஸ்திரத்தை எடுத்தாருன்னா இந்த மரத்துல இருந்துதான் வஸ்திரத்தை எடுத்தார். ஆண்டவர் இங்க என்னத்தை சொல்ல வர்றாருன்னா, எப்ப அந்த மரத்துக்கே இவ்வளவு மகிமை இருக்குமானா மனிதனுக்கு அதை விட மகிமையானவனாத்தான் மனிதனை படைத்தேன். ஆனாலும் அந்த மனிதன் மகிமை இழந்துட்டான். திரும்பவும் அந்த மனிதனுக்கு அந்த மகிமையை கொடுப்பதற்கு பிதா சித்தமா இருக்கிறார். இந்த மரத்திற்கு பரமண்டலங்களில் இருக்கிறவர் தேவன். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆவியை பெற்று இருக்கிறவங்களுக்கு பரமண்டலங்களில் இருக்கிற பிதா. இதைத்தான் சொல்றாரு, பரமபிதா இதை விளைவிக்கிறார் அப்படிங்கிறார். அப்ப நீங்களும் நானும் வஸ்திரத்துல இருந்து இந்த உலகத்துல பெரிய ஆளுன்னு காமிக்க வேண்டியதில்லை. நாம போட்டு இருக்கிற வஸ்திரம் நம்மளோடு கூட இருக்கிறதுனால நம்மளை இந்த வஸ்திரத்திலிருந்து தேவன் மகிமைப்படுத்துறார் பாருங்க. சொல்ல போனா விலையேற பெற்ற வஸ்திரம் எனக்கு மதிப்பை கொடுக்கலைங்க. நான் ஒரு வஸ்திரத்தை உடுத்துகிறதுனாலதான் அந்த வஸ்திரத்துக்கே ஒரு மதிப்பு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் வஸ்திரத்தின் மேல நீ கவலைப்படாத,
உன் சரீரம் மகிமையை சுமக்கிற சரீரமா மாறட்டும் அப்படின்னார். ஃபர்ஸ்ட் காரியம். இப்ப இரண்டாவதுதான் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள்ங்கிறார். ஒருவேளை நீங்க பாம்பே சைடு போனீங்க அப்படின்னா தாஜ் ஹோட்டல்ல இருந்து ஒரு மலைக்கு போகிற வழி ஒன்று இருக்கும். அதுல போட்ல பிரயாணம் பண்ணும்போது இந்த பறவைகள் இந்த போட்டுக்கு மேலே பறக்கும் பாருங்க. அல்லது அந்த தாஜ் ஹோட்டலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கூட ஏகப்பட்ட புறாக்கள் இருக்கும். எங்கெங்கிருந்தோ மக்கள் வந்து தீவனங்களை வாங்கி கொண்டு வந்து இந்த பறவைகளுக்கு போட்டு அதை வீடியோ எடுக்க, அதை போட்டோ எடுக்க. அது இந்த பறவைக்கு ஆகாரத்துக்கு கவலையே கிடையாது. இந்த போட்டுக்கு மேல பறந்துட்டு வந்தாலே போதும், போட்டுல இருந்து ஆகாரம் ஃப்ரீயா கிடைக்குதுங்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வரக்கூடிய வெளிநாட்டு பறவைகளுக்கு ஒண்ணுக்குமே பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது. நாடு விட்டு நாடு போகுது பாருங்க. இப்பேற்பட்ட பறவைகளை தேவன் போஷிக்கிறாருங்கிறார். தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல யாரோ ஒருத்தர் மரித்து போயிட்டாருன்னா 16வது நாள் பிரேயர் வச்சாலும் சரி, 40 நாள் பிரேயர் வச்சாலும் சரி, இல்ல சில கடைகள்ல இப்பயும் போய் பாருங்க, ஒரு வடையோ ஒரு போண்டாவோ போட்டா சுட சுட அந்த வடையும் போண்டாவை எடுத்து ஓட்டுக்கு மேல போடுறாங்க. ஏன்னா காக்கா சாமி வந்து சாப்பிட்டு போட்டோன்னு. ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த காகத்திற்கு பரமண்டலங்களில் இருக்கிற தேவன் தேவன், ஆனா உங்களுக்கு எனக்கும் அவர் பிதாவாய் இருக்கிறபடினால நமக்கு இன்னது தேவை என்பதை முன்னமே அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறார். அப்ப கவலையிலிருந்து விடுவதற்கு நீங்களும் நானும் பிதாவை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஸ்தானத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிறார். இது மாத்திரமல்ல, இதை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 21வது அதிகாரத்துல இந்த தேசத்துல தேவனின் நிமித்தமாக சில இடங்களில கொண்டு போய் நிறுத்தப்படுவோமாமா. 21ஆம் அதிகாரம் 14வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம். ஆகையால் 12ல இருந்து வாசிக்கலாம். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னமே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து கொண்டு துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். இங்க சொல்றாரு, சில தேசத்துல முக்கியமான இடத்துல அவங்க வந்து பெரிய நியாயாதிபதிகள் மாதிரியும், நீங்க தான் நம்பர் 1 A1 அக்யூஸ்ட் மாதிரி நிறுத்தி உங்களை குற்றவாளிகளாக நிறுத்துறதற்கு ஒரு சூழ்நிலை வரும். ஏன் அப்படின்னா, இந்த உலகம் வந்து எதையோ நீதியாய் தரித்து கொண்டிருக்குது. ஆனா நீங்களும் நானும் இயேசுவையே நீதியாய் தரித்திருக்கிறோம், இயேசுவையே ஞானமாய் தரித்திருக்கிறபடினால அந்த நீதிக்கும் இந்த நீதிக்கும் ஏகப்பட்ட டிஃபரண்ட் வரும்போது உங்களை குற்றவாளிகளை போல நிறுத்துவாங்க. இப்ப குற்றவாளிகளை போல நிறுத்துறப்ப நீங்கள் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, அங்க போய் என்ன உத்தரவு கொடுப்போம், என்ன மாறு உத்தரவு கொடுப்போம் என்று சொல்ல வேண்டாம். கடைசி நாட்கள் இது நடக்கும் அப்படின்ட்டு அங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. இதே மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்துல, அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாகவே கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதை பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அப்ப 3வது காரியம், எதோ கவலைப்படாதன்னா, பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு பிரதர், நான் சந்திக்கிற மனிதன் மிகப்பெரிய ஆளா இருக்கிறான் பிரதர், நான் இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர முடியும்? அன்றைக்கு தாவீது கூட சவுல் ராஜாவா இருந்தாரு, அவரை போய் சந்திச்சாரு. கோலியாத்து பெலிஸ்திய தேசத்துக்கு எல்லாம் அவருதான் ஒரு அம்பாசிடர் போல சந்திச்சாரு. அப்ப தாவீது ஒரு சிறுவன் தான், சந்திச்ச காரியம் மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய காரியம். ஆனா தாவீதுக்குள்ள ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம் இருந்தது பாருங்க. அதாவது சிறியவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய தேவன் இருக்கிறார் என்பதை தாவீது நன்கு அறிந்து வைத்திருந்தார். முதல்ல நாம யாரு,
என்கின்ற ஒரு அறிவும், நம்ம கையில கொடுக்கப்பட்டது யாருடையது என்கின்ற அறிவும் சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவி வரும்போது தாங்க வெளிப்படும். இத எப்படி தாவீது சவுலினிடத்துல விளக்குறாருன்னா, ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்தது, என் ஆட்டை பிடித்தது, நான் சிங்கத்தோடு போராடி ஆட்டை காப்பாத்தினேன். அதே மாதிரி ஒரு கரடி வந்தது, நானும் கரடியோடு போராடி ஆட்டை காப்பாத்தினேங்கிறார். அவர் ஆட்டை காப்பாத்தினாரான்னு கேட்டு பாருங்க, கிடையவே கிடையாது. ஒரு இஸ்ரவேலனுக்கு வரக்கூடிய ரட்சிப்புக்கு தடையாயிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழிவிலிருந்து ஆட்டை காப்பாத்தினார். இந்த ஆடு எருசலேம்ல தாவீது எதற்காக வளர்த்துறாருன்னா, பஸ்கா பண்டிகையின் நாட்களில ஒரு இஸ்ரவேலன் வந்து இந்த ஆட்டின் மேல பாவத்தை சுமத்துகிற போது, ஒரு இஸ்ரவேலனுடைய ரட்சிப்புக்காக ஒரு பாவமும் செய்யாத இந்த ஆடு மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியின் கையில போய் வெட்டப்படும். அதனுடைய ரத்தத்தை எடுத்துத்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியன் போவார். அப்ப தாவீது ஆட்டை காப்பாத்தினாராங்கிற கருத்திலும் ஒரு இஸ்ரவேலனுக்கு ரட்சிப்பை காப்பாற்றினார். இந்த கரடியின் இடத்துல அதைத்தான் காப்பாத்தினார். அப்ப ஒரு ரட்சிப்புக்கு உரிய ஆட்டையே நான் காப்பாத்தி இருப்பேன்னா, நான் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின தேவன் என்னையும் காப்பாத்துவாரு. என்ன காப்பாத்துறது நம்மளா இஸ்ரவேலையும் காப்பாத்துவாரு என்கின்ற ஒரு தெளிவு இருந்தது பாருங்க. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தாவியை பெறுகிற போதுதான் இப்பேற்பட்ட ஒரு தெளிவே எனப்பட்டது வரும். இந்த பரிசுத்த ஆவி எனப்பட்டவரு ஏதோ ஒரு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறவரு, அல்லது வியாதி உள்ளவங்களுக்கு தலைமையில கையை வச்ச ஜெபம் பண்ணா சுகம் கொடுக்கிறவரு, அல்லது பேய் பிடிச்சவங்க வந்தாங்கன்னா பேய் ஓட்டுறவரு, அவருதான் பரிசுத்த ஆவியானவரு அப்படின்னா, வேதம் சொல்லுதுங்க, இயேசுவை பின்பற்றாத எத்தனையோ பேர் சுகமளிக்கிற கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க. இயேசுவை பின்பற்றாத எத்தனையோ பேர் பேய்கள் இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாங்க. அப்ப சத்திய ஆவியானவர் வருகிற போது சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துறது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறுகிறோமாமா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை எப்படி பிதாவே என்று கூப்பிட முடியும்? இயேசு எங்கெங்கெல்லாம் ஜெபம் பண்ணினாரோ அங்கெல்லாம் பாருங்க பிதாவே பிதாவே என்றுதான் ஜெபம் பண்ணியிருப்பார். சீசர்கள் ஜெபிக்கிறதற்கு கேட்ட போது, கற்றுக் கொடுங்கன்னு கேட்ட போது கூட பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு தான் கற்றுக் கொடுத்திருப்பார். ஆனா கல்வாரி சிலுவையில தான் முதலாவது ஜெபத்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று பிதாவே என்று சொன்னவர். கொஞ்ச நேரத்துல ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர, ஒரே இடத்துல தாங்க தேவனே என்று சொல்லி ஜெபிக்கிறார். அடுத்து முடிவுல பாருங்க, பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு ஜீவனை விட்டார். இதெல்லாம் தேவன் ஏன் இந்த உலகத்துல இயேசுவின் மூலமா செய்தார்னா, இயேசுவுக்கு பரமண்டலங்களில் இருக்கிற தேவன் பிதாவாய் இருக்கிறது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாமும் தேவனை பிதாவாக அழைப்பதற்கு குமாரனுடைய ஆவியை நமக்கு தரார். அந்த குமாரனுடைய ஆவி நமக்குள்ள வருகிற போது இந்த தேசத்துல எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துல பதவியில இருக்கலாம். அதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் நிறுத்தப்படுவீங்க. இந்த உலகம் பணத்தினால சில ராஜாக்கள் வர்றாங்க, சிலர் பிறப்புனால ராஜாக்கள் ஆகிறாங்க, சிலர் ஏதோ லாட்டரி அடிச்ச மாதிரி ராஜாக்கள் ஆயிடுறாங்க, அதிபதிகள் படித்து அதிபதிகள் ஆகிறாங்க, சிலர் செல்வாக்க வச்சு பிறப்பு வச்சு அதிபதி ஆகிறாங்க. ஆனா நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை இயேசுவின் மூலமாய் பெறுகிற போது ஒருவரும் எதிர்த்து பேச முடியாத ஞானத்தையும் வாக்கையும் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பாராமா. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. தேவன் மனுஷனை மண்ணினாலே சிருஷ்டித்து நாசியில சுவாசத்தை ஊதினார். அந்த நாசியில வந்தது மண்ணுக்குள்ள எதுனா பரிசுத்த ஆவியானவர் தான். வந்ததுக்கு அப்புறம் மனிதன் ஜீவாத்மாவாயிட்டான், அதாவது பரிசுத்த ஆவிக்குள்ளான தேவனுடைய மனுஷனா மாறிட்டான். இப்ப தேவனோடு நடந்து வரும்போது தேவன் படைத்த ஜீவ ஜந்துக்களுக்கு முன்பாக தேவன் கொண்டு போய் நிறுத்துறார். ஒருவேளை இன்றைக்கு பரிசுத்த ஆவி இல்லாம
மனைவியே பிசாசனுடைய ரெப்ரசன்டியா அன்னைக்கு மனுஷனுக்கு தெரிஞ்சது. பரிசுத்தாவியை இழந்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷிய பாருங்க, சம்மந்தம் இல்லாத சர்பத்தை தூக்கி பழி போட்டது. ஆனா பரிசுத்தாவியில இருக்கும்போது இதே மனுஷன் ஏதேன் தோட்டத்துல ஒருவேளை எலிபண்ட முன்னாடி நின்றிருக்கலாம், லயன் முன்னாடி நின்றிருக்கலாம், டைகர் முன்னாடி நின்றிருக்கலாம், இனி பலதரப்பட்ட கொடிய மிருகங்கள் முன்னாடி நின்றிருக்கலாங்க. ஒரு மிருகத்தையும் கண்டு பரிசுத்தாவிக்குள்ள இருக்கிற மனுஷன் பயப்படல. பரிசுத்தாவியில இருந்து அந்த மிருகத்துக்கு என்ன பெயரிட்டாரோ அதுவே அதற்கு பெயரா மாறிட்டாமா. அப்ப ஆவியானவருடைய அந்த வல்லமை இந்த உலகத்துல கடைசி நாட்களில உங்களே என்னையோ இருக்கிற எல்லோரை காட்டிலும் மேலான இடத்துல கொண்டு போய் நிறுத்தமே தவிர அதிபதிகளுக்கு முன்னாடி அக்கிஷ்டா நிறுத்தாது. சொல்ல போனா பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற மனுஷனை குற்றம் சாட்டுகிறவர்கள் தான் அக்கிஷ்டா மாறுவாங்களே தவிர பரிசுத்தாவியானவர் ஒரு நாளும் தன்னுடைய ஆவியை பெற்ற மனிதனை எவ்விதத்துல காப்பாற்றுவார். ஒருவேளை தானியேலா இருக்கலாம், யோசேப்பா இருக்கலாம், தாவீதா இருக்கலாம், பழைய ஏற்பாடு காலகட்டத்துல இருந்த இப்பேற்பட்ட தேவனுடையவர்களுக்கு அப்படின்னா குமாரனுடைய ஆவியை பெற்ற உங்களுக்கு எனக்கும் தேவன் எப்பேற்பட்ட நீதியாய் வெளிப்படுவார். அப்ப அந்த நீதி எனப்பட்டது நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராமா. அதனாலதான் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல சொல்றாரு, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று நம்மை விடுதலையாக்கும்படி சிலுவையில அவர் தம்மைத்தாமே பாடுகளுக்கும் மரணத்துக்கும் ஒப்பு கொடுத்தார். அப்ப அவருடைய ஆவியை பெற்றிருக்கிற நீங்களும் நானுங்க. அவர் எப்படி இந்த உலகத்துல அன்புனா என்னன்னு போதிச்சாரோ, அன்பு என்னன்னு வாழ்ந்தாரோ, அன்பையே இந்த உலகத்துக்கு போதிங்கன்னு சொன்னாரோ அதே கேட்டகரியில தான் அவருக்குள்ள அந்த ஆவி இருந்ததுன்னா குமாரனுடைய ஆவி எடுத்து நமக்கு கொடுக்கிற போது நாமும் அவருடைய அடிசுவடைகளை பின்பற்றுவோம். இந்த ஆவியை பெறாம இப்பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாகவே முடியாது. மரத்துக்கு அவர் தேவன், பறவைகளுக்கும் அவர் தேவன் தான். இப்ப நீங்களும் அவரை தேவனே தேவனேன்னு கூப்பிட்டு இருந்தோம்னா இயேசு சொல்றாங்க, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவனை நான் அறியேன் என்று சொல்லிடுவேன், அக்கிரம செய்கைக்காரர்களே என்று மறுதளித்திருவேன்கிறார். கர்த்தாவே கர்த்தாவேன்னு யாரு கூப்பிடுவா? சர்ச்சில் இருக்கிறவங்க தான் கூப்பிடுவாங்க. ஆனா பிதாவே என்று கூப்பிடுகிறதற்கு குமாரனுடைய ஆவி வேணும். குமாரனுடைய ஆவியை பெற்றவர்கள் எபிரேயர் 12:3 சொல்லுது, அவர் அநியாயத்தை சகித்தது போல நீங்களும் சகிக்கணும். யோசிச்சு பாருங்க, அந்த நாட்களில மிஷினரிகள் பட்ட பாடுகள், மிஷினரிகள் அடைந்த அவமானங்கள், அவர்கள் அதுக்கு நீதி திரும்ப செலுத்தி இருக்கலாம், ஆனா மன்னிப்பத்தான் கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் குமாரனுடைய ஆவியை பெற்றிருப்போம்னா முள்ளுகளுக்கு முடிவை உண்டாக்கி கனிகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். பரிசுத்தாவி இல்லாமங்க இந்த மாம்சத்தின் கிரிகளை அழிக்கவே முடியாது. இந்த முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்கின்ற அந்த முள்ளவே இயேசு கிரீடமாக சூட்டி தலையில மாட்டிட்டாங்க. தலையில முட்கிரீடம் மாட்டி இருக்குது. ஆனா சாப வார்த்தைகள் இயேசுவின் வாயில ஒரு வார்த்தை கூட வரலைங்க. ஆனா எதிர்பார்த்தது என்னன்னா கட்டாயம் இயேசு என்னென்னமா விதமான ரிப்ளை பண்ணுவாருன்னு. அவருக்கு நடந்த அநியாயங்களை எல்லாம் சகித்தார். அவர் அநியாயம் செய்யவே இல்லை. அதே போல இந்த நாட்கள்ல உங்களுக்கு என்ன அநியாயம் நடந்தாலுமே நீங்க சகிக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒருவேளை நோவாவினுடைய பிள்ளை காம போல செயல்பட்டீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் சந்ததிக்கு சேர்ந்தது. அல்லது ஊரை போல ஆரோனை போல செயல்பட்டோம்னா அதனுடைய ரிசல்ட் அவருடைய சந்ததியை போய் சேர்ந்தது. இப்ப இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டோம். இயேசுவனுடைய ஆவியை பெறாம இயேசுவை பின்பற்றாம நடந்தோம்னா இந்த பொல்லாத பிரபஞ்சம் உங்களுடைய மனக்கண்களை குருடாக்கிரும். இந்த சுவிசேஷத்தின் ஒளியை அறிய முடியாம பண்ணிரும். ரிசல்ட் பொல்லாத பிரபஞ்சத்தோடையே நம்மளுடைய சாப்டர் முடிச்சிருங்க. அப்படி இல்லாதபடி ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நான் அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு
அந்த பிதாவின் சித்தத்தை பூமியில செய்து நித்திய ஜீவனுக்குள்ள வர எனக்கு உதவி செய்யன்னு கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பிதாவாகிய தேவனை இரட்சகராய் நாங்கள் ஏற்றுக்கொள்ள குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இப்பேற்பட்ட ஒரு பாக்கியமும் சிலாக்கியத்தை தந்திருக்கிறீரே. ஆவியாயிருக்கிற தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவினுடைய அடிசுவடுகளை பின்பற்றி செல்ல பரிசுத்த ஆவியானவரே நீரே எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.